அரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அடுத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
சரணாலயம் உண்டு, சிறுகதைகளின் சரணாலயம் என்று எங்களால் அழைக்கப்படக்கூடிய எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், பொறுமையின் பொக்கிஷம், சிறுகதையின் சித்தர், ஆம் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஏ முகமது அக்பர் அலி அவர்களை வரவேற்புரையாக இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாள். மிகவும் உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நாள். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்கும் நாள். உங்களோட உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்காங்க. இதனால நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சு 19 இயர்ஸ் ஆகுது. மிக விரைவில் வெளிவிழா கொண்டாட போறோம். அதுக்கு ஒரு குறிப்பேடாகவே இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், வெளியீட்டு விழா. இந்த இரண்டும் ஒருங்கே இன்று நடைபெற உள்ளது. இதற்கு தலைமை ஏற்றுள்ள நம் பள்ளியின் தாளாளர் திரு சி மோகன் சார் அவர்களையும், முன்னிலை வகித்துள்ள பள்ளியின் பொருளாளர் திரு ரத்னகுமார் சார் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக இந்த தருணத்தில் வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த வாழ்க்கையை வளர்ந்து வந்துள்ள நம் பள்ளியின் இயக்குனர் பெருமக்கள் திரு ராஜமாணிக்கம் சார், திரு கோபாலகிருஷ்ணன் சார், திரு ராமையா சார் மற்றும் இங்கு வருகை தர உள்ள இயக்குனர் பெருமக்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மதம் சொல்ல போறேன். அவங்க சொல்லி முடிச்சோன்னா நீங்க நல்லா கிளாஸ் பண்ணணும். நம்ம 11ஆம் வகுப்பு எம் பள்ளி, நம் பள்ளியை தேர்ந்தெடுத்து இங்க கல்வி பயில வந்துள்ள மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை அனைவரின் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்பது வந்துள்ள இருபால ஆசிரியர் நண்பர்கள், அலுவலக நண்பர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் வந்து அத்தனை பெருமக்களையும் இந்த தருணத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி சார், நம்ம வரவேற்கிறோம். இன்னும் சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். நம்ம கடந்த கல்வியாண்டு பார்த்தீங்க அப்படின்னா பல இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா விருதாவன் மாணவர்கள் வரலாற்று சாதனை படைத்திருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் இங்கே படித்து இப்ப 11ஆம் வகுப்பு வந்த மாணவ மாணவிகளுக்கு தெளிவா தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. கல்வியாண்டு ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி அறிவியல் கண்காணிச்சு, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு உண்டான இலக்கிய மன்றம், மாணவிகளுக்கு தனியாக ஒரு இலக்கிய மன்றம், அப்புறம் மாணவிகளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, மாணவர்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆனுவல் டே. எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாணவர்களோட தனித்திறன், அவங்க இந்த அளவுக்கு ஒரு திறமையானவர்களுக்கு இந்த உலக அளவுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் உங்களோட திறனை வெளிப்படுத்தணும். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இறுதியா நடந்த பப்ளிக் எக்ஸாம் கரூர் மாவட்டத்திலையும் சரி, தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, 12th அதிகப்படியாக மாணவர்கள் பரீட்சை எழுதின ஒரே தேர்வு மையம் நம் விருந்தாவன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். 482 பேர் இங்க 12th எழுதுறாங்க. நம்ம ரீதியல் பிரிவில் 593 மார்க் எடுத்து இந்த தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்லயே பயாலஜில 593 எடுத்த ஒரே ஸ்கூல் நம்ம ஸ்கூல் தான். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 593, 592, 589 கண்டினியூஸா நம்ம மார்க்கையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 497, நம்ம ஸ்டேட் வைஸ் தேர்ட் ரேங்க் எடுத்திருக்கோம். ஒரு 496 கண்டினியூஸா அனைத்து மாணவர்களும் கிட்டத்தட்ட 400 பேர் எடுக்கிறோம். சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல 571 பேர் ஒரு பள்ளியில 11ஆம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் மட்டும்தான். அதுக்கு நம்மளோட பெற்றோர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிக ஒரு நன்றியும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களால மறுக்க முடியாத அளவுக்கு அட்மிஷன் வந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம விருந்தாவன் பள்ளியை நம்பி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. 11th ஸ்டார்டிங் ரைட். இன்னையில இருந்து நம்மளோட பயணத்தை தொடங்க போறோம். ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவோட அரசவையில ஒரு சிங்கம் போகுது. சிங்கம் கர்ஜித்து உள்ள போய் நின்று ராஜாட்ட கேட்க, கற்பனையான கதை தான். அந்த சிங்கம் போய் ராஜாட்ட கேட்குது, உன் மகளை எனக்கு நீங்க திருமணம் செஞ்சு கொடுக்கணும். சிங்கம் கேட்குது. ராஜா ஒரு பயந்து நடிகை, ஏன்னா சிங்கம் வச்சே உடனே எதிர்க்க முடியாது. உடனே என்ன சொல்றாரு, சொல்றதுன்னா ரைட்டு தான், பட் ஆனா உங்களோட கொடூரமான பல்லெல்லாம் பார்த்தா ரொம்ப விகாரமா இருக்கே அப்படிங்கிறார். இவ்வளவு தானே சொல்லிட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணுன்னா 4-5 கல்ல வாயில போட்டு அந்த பல்லெல்லாம் உடைச்சி துப்பி பல்லே இல்லாத அளவு மாத்திருச்சு. இப்போ ஓகேவா? இது ஓகே தான், இருந்தாலும் உங்க கை காலில் இருக்கிற நகம்லாம் ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கே அப்படின்னு. இவ்வளவுதான் சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சோத்துல போட்டு கையை காலை உடைச்சு எந்த நகம் இல்லாம தோல்லாம் இல்லாம ஒரு அடிப்பட்ட நாய் மாதிரி அந்த சிங்கம் நிக்குது. இப்போ உங்களுக்கு ஓகேவா? இந்த ராஜா யோசிக்கிறார், சிங்கத்தோட பலத்தை ஃபுல்லா எடுத்தாச்சு, இனி உட்ரா அப்படின்னு 4 அடி அடிச்சு சிங்கத்தை விரட்டி விட்டார். சிங்கம் போகும்போது யோசிக்குது, நம்மளுக்கு உண்டான மரியாதையே நம்மளோட பலம் தான். யார் ஒருத்தன் அற்ப காரியத்துக்காண்டி தன்னோட பலத்தை இழக்கிறானோ அவன் இந்த சமூகத்தால் அவமானப்படுவான்.
உங்களோட பலம் கல்வி. இந்த கல்வியை இந்த 11th 12th அப்புறம் நீ படிக்கக்கூடிய கோர்ஸ் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ உன்னோட 21 22 வயசு ஒரு 6 வருஷம் இந்த கல்விக்கு மட்டும் செலவிட்ட அப்படின்னா உன்னை இந்த சமூகத்துல கொண்டாடுவாங்க. போன் பார்க்கறதுனாலயோ ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுனாலயோ ஒரு ரீல்ஸ் பார்க்கறதுனாலயோ ஃபேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போறதுனாலயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசுறதுனாலயோ இல்ல இந்த வயசுக்கே உண்டான பிரச்சனைனாலயோ இந்த கல்வியை யார் இழக்கிறானோ அவன் அந்த சிங்கம் மாதிரி இருக்க வேண்டிய ஆள் அடிபட்டு இந்த சமூகத்தால் விரட்டக்கூடிய ஒரு நபரா மாறி இருக்கு. அப்ப என்ன சார் நான் கொண்டது இந்த 6 வருஷம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஜுகேஷன். நல்லா கத்துக்க, புரிஞ்சு கத்துக்க, உன்னோட எய்மை இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண, அதுக்கு உண்டான மாதிரி ட்ரை பண்ணு. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, அந்த முடிவை நோக்கி தொடர்ச்சியா நீங்க செய்யுங்க, ஜெயிச்சிடலாம். டிசிப்ளின் வைஸ் நீங்க பெர்ஃபெக்ட்டா முதல் நாள்ல இந்த ஹேர் கட்டுலாம் கொஞ்சம் பேர் சரியில்லை, இப்ப பார்த்து சொல்லிடுவோம், ஒரு 2 நாள் டைம் கொடுக்குறோம், முடியை சரி பண்ணிடுங்க. நீங்க எப்படி யூனிஃபார்ம் போடுறீங்களோ அதே மாதிரி ஜென்ஸ் கோட் பாய்ஸ் அப்படி இன் பண்ணிருக்கணும், ஷூ பிளாக் ஷூ போட்டுருக்கணும், உங்களுக்கு பெல்ட் நாம கொடுத்துருவோம், ஹேர் ஸ்டைல் கரெக்டா இருக்கணும். டிசிப்ளின் வைஸ் நீ ஃபர்ஸ்ட் டே பெர்ஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ படிக்கிறதும் சூப்பரா புரியும். எல்லா டெஸ்டையும் நீ ஃபுல்லா மார்க் எடுப்ப. உனக்கு 12th நீ எதிர்பார்த்ததோட மார்க் போடவும் நான் எழுதி கையில் கொடுத்தாரு. ஆனா கன்சிஸ்டன்டா நீ ஃபாலோ பண்ணணும். முதல் நாள்ல இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டு வெற்றிகரமா இந்த துவக்க விழாவை நம்ம சிறப்பா ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருகை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சிறுகதை சித்தர் சொன்னதை கடைபிடித்து சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏற வேண்டும். பயாலஜி பிரிவுல முதல் மதிப்பெண் 593 மாணவர்களினுடைய சேர்க்கை. எல்லாவற்றிற்கும் காரணம் ஆசிரியர்களும் மாணவர்களும் பள்ளிக்கு வழிகாட்டிய தாளாளர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவரின் உழைப்பு 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 என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்வில் உயரலாம். திருநாவல் மேல்நிலைப் பள்ளியில் இதுவரை நடைபெறாத ஒரு நிகழ்வு, ஒரு அற்புதம். கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக விழித்து உழைத்து அழைத்து தயாரிக்கப்பட்ட 2025-26 ஆண்டிற்கான மேல்நிலை 1ஆம் ஆண்டிற்கான செயல் திட்ட குறிப்பேடு நாட்காட்டி, அதாவது ஆனுவல் பிளானர் தற்போது வெளியிட இருக்கிறது. இந்த நாட்காட்டியை வெளியிட கல்வி காவலர், மனிதநேய பண்பாளர், செயல் வீரர், எம் பள்ளியின் தாளாளர் திரு சி மோகன் சார் அவர்கள் வெளியிட பள்ளியின் பொருளாளர் திரு MRK சார் அவர்கள் அவற்றை பெற்றுக் கொள்கிறார்கள். அனைவரும் இந்த நிகழ்வில் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல மாதங்களாக கனவில் உருவாகி கருவாகி தற்பொழுது மேடையிலே வீற்றிருக்கிற எங்களின் பசி தீர்க்கும் ஆண் தாய்களின் கரங்களில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறது. அவற்றை தெளிவுபடுத்துகிற விதமாக மேலும் கடவுளை எழுப்பி அதற்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதற்கு உழைத்த உதவி ஆசிரியர் திரு வி. செல்வேந்திரன் சார், ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மண் உறங்கும், மலை உறங்கும், கடல் உறங்கும், காலம் உறங்கும், மாலையில் சூரியன் கூட உறங்கும், ஏன் நட்சத்திரங்களை காவலுக்கு வைத்துவிட்டு நிலா கூட உறங்கும், இலைகளின் இடுப்புகளிடையே காற்று கூட உறங்கும், உந்தன் இமை ஒருபோதும் உறங்காது உறங்காது. உறங்காமல் பிருந்தாவன் மேல்நிலை பள்ளியை மேலும் நவீனப்படுத்திய சிற்பி எங்களின் மனிதநேய பண்பாளர், முறை செய்து காப்பாற்ற மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று கொடை வல்லல், ஆசிரியர்களின் உள்ளம் அறிந்து அள்ளி கொடுக்கும் வாழும் கர்ணர் எம் பள்ளியின் தாளாளர் அவர்களை தலைமையுரையாற்ற தங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் மேடையில் வீட்டிருக்கிற இயக்குநர் பெருமக்களையும் உதவி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களையும் முதலிலே நான் வரவேற்கிறேன். நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்க வேண்டியது கடமை. அந்த வகையிலே நான் அனைவரையும் வரவேற்று அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிருந்தாவன் மேல்நிலைப் பள்ளியானது தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்றைய நாள் வரை சீரோடும் சிறப்போடும் மிக பொலிவோடும் நடந்து கொண்டிருக்கிறது.
பிருந்தாவன் பள்ளி தொடங்கப்பட்ட நாள் முதல் அந்த பொதுத் தேர்வை எழுத ஆரம்பித்த காலம் முதல் மாநில அளவில் தொடர்ந்து சாதனைகளை படித்துக் கொண்டு ரேங்க் வாங்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஆண்டு வரையிலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் எங்களது ஆசிரியர் பெருமக்களுடைய அயராத உழைப்புதான். மாணவ செல்வங்களை எந்த வகையில் கையாள வேண்டும், அவர்களின் தேவைகளை எப்படி நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அன்றாடம் யோசித்து அது ஒரு டீம் ஒர்க்காகவே செய்து தனியாக தனிப்பட்ட இல்லாமல் ஒற்றுமையாக அனைவரும் நன்றாக செயல்படுத்தி வந்ததனால்தான் இந்த சாதனைகளை படைக்க முடிந்தது. தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அந்த வகையில் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு நாங்கள் எல்லாவற்றையும் எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து வந்தோம். அதற்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அவருடைய விளைவுதான் இன்று இந்த பள்ளிக்கு இந்த அளவிற்கு அட்மிஷன் போடுறதுக்கு காரணம். ஆசிரியருடைய உழைப்பு என்றும் வீழ்வாக என்பதற்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாம் செய்வதை சரியாக செய்தால் நமக்கு வேண்டிய ரிசல்ட் தானாகவே கிடைக்கும் என்ற வகையில் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் உழைப்பிற்கு இன்று நாங்கள் நல்ல பலனை அனுபவித்திருக்கிறோம். அதற்காக அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தினால்தான் மாணவர்களை நாம் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதை அறிந்து ஆசிரியர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நிறுவனங்களையும் நாங்கள் செய்து கொடுத்தோம். அந்த வகையில் அவருடைய உழைப்பு எங்களுக்கு பலனளித்தது. அதிக கல்வி கட்டணம் கொண்ட பள்ளி எங்கள் பள்ளி. அந்த பள்ளியிலே சேர்க்க வேண்டும் என்று ஏன் பெற்றோர்கள் முன்வருகிறார்கள் என்றால் தங்கள் பிள்ளைகள் நல்ல விதமாக நல்ல மதிப்பெண்களோடு வர வேண்டும். பணம் ஒரு பொருட்கல்ல, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெற்றோர்கள் வந்து பள்ளியை சேர்க்கிறார்கள். அதை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்காக சில கட்டுப்பாடுகளை நாங்கள் ஸ்ட்ரிக்டா எடுத்துதான் ஆக வேண்டும். அதற்கு மாணவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். நேற்றைய தினம் தந்தையர் தினம். தந்தையர் தினத்தில் சில பேர் சில இது போட்டுக்காங்க பார்த்துருப்பீங்க. பெற்றோர்கள் வந்து தான் பிள்ளைகளுக்கு வில்லனெல்லாம் தெரிவாங்க. ஆனா இதே பிள்ளைகள் தான் பெற்றோர் ஆகும்போது அப்போதான் உணர்வீங்க. நாமளும் அந்த காலத்தில் இருந்துட்டோம். பெற்றோர்கள் நமக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க என்பதை நீங்க ஒரு பெற்றோர் ஆகும்போது தான் நீங்க அறிவீங்க. பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஆனா அதே பெற்றோர்கள் தாம் படும் கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்றதே கிடையாது. அரசு பள்ளி மாணவர்கள் எனக்கு நிறைய டிபிஎஸ் படிச்சாங்க. அதுல 5 பேருக்கு மேல 400க்கு மேல எடுத்திருக்காங்க. 40 இறங்க இதே 390 398 எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டிடியூட்ல பிருந்தாவன் நீட் கோச்சிங் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். எங்க பள்ளியில 490க்கு மேல எடுத்த அத்தனை மாணவர்களையும் நாங்க இங்க சேர்த்திருக்கோம். 490க்கு மேல எடுத்தா உங்களுக்கு கல்வி கட்டணம் 100% ஃப்ரீணும். அதை வந்து எங்க பள்ளி மாணவர்களுக்கு இல்லாம அடுத்த பள்ளியில அந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க ஃப்ரீ கொடுக்கும்போது அவங்களோட மோட்டிவேட் பண்ணணும். அவங்க இன்னும் பிளஸ் 2ல ஒரு 590க்கு மேல எடுத்து நல்ல பர்சன்டேஜோட வெளில போனோம். அதுக்காக அவங்களுக்கு எல்லா சலுகைகளையும் நாங்கள் வழங்கி மாணவர்களை மேலும் மேலும் ஊக்குவிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இரவு பகல் பாராமல் எங்கள் பள்ளி இயக்குநரோடு சேர்ந்து நாங்கள் நல்லா தான் பணியாற்றிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட எந்த வித குறையும் இல்லாமல் பணியாற்றிட்டு இருக்கோம். மாணவர்களை நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை கூறி இங்கே வருகின்ற மாணவர்களை மீண்டும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி. உரையாற்றிய பள்ளி தாளாளர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக உங்களினுடைய தகவலையோடு மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக புத்தன் போதிமர நிழலில் ஞானம் பெற்றான். இவர் பாடம் நடத்தும் வகுப்பறை வயலில் எந்த பித்தனும் தெளிவு பெறுவான். சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைக்கும் சூட்சமக்காரர் ஊரை சதைபிடித்த சொற்களை நீக்கி பதறிலா நெல்லை போல் பதங்களை பயன்படுத்துபவர். இவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் வெல்லும், நெஞ்சில் புரளும். வேதியியலை கூட மிக அழகாக வகுப்பறையில் போதிக்கும் எம் பள்ளியின் வேதியியல் துறை இயக்குனர், பள்ளியின் பொருளாளர் திரு MRK சார் அவர்களை நல்லாசிரியர் விருது பெற்ற அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு இருக்கும் சான்றோர் பெருமக்களே, பெருந்திரளாக எங்கள் பள்ளிக்கு வருகை இருந்திருக்கும் மாணவ செல்வங்களே, அவர் நம் பெற்றோர்களே, நம் பள்ளியினுடைய தூண்களாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கம். நம் பள்ளிக்கு இங்கு வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் வருக வருக என நிர்வாகத்தின் சார்பாக
வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். அடுத்து உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமாகவும் பெருமையாகவும் மிக பெருமிதமாகவும் இருக்கிறது. செகண்டரி கோர்ஸ் அப்படிங்கிறத முடிச்சுட்டு அதற்கு மேல ஹையர் செகண்டரி அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். இப்ப சிறுவர்கள் அல்ல, நீங்கள்லாம் யங் அடல்ட், இளைஞர்கள். 5வதோட படிப்பை முடிச்சிருக்காங்க, 7வதோட படிப்பை முடிச்சிருக்காங்க, 8வதோட அப்படியே டிராப் அவுட் நின்றுறாங்க, அதுக்கு மேல படிக்க முடியாம. ஆனா நீங்க உழைத்து மனதை செலுத்தி ஒருமுகப்படுத்தி படித்து நல்ல மதிப்பெண் பெற்று இங்க வருகை புரிந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய வகுப்புக்கு வந்துட்டோம். அதற்கு தகுந்தாற் போல படிக்க வேண்டிய பாடங்களும் நிறைய இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நிறைய இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கும், அதற்கான சேலஞ்சஸும் நிறைய இருக்கும். அதை பூரா ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிடணும். பாடத்தை தாண்டி நீங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அபார்ட் ஃப்ரம் யூர் சப்ஜெக்ட், நம்ம ஸ்டாஃப் வந்து they are not teachers, they are all mentors. உங்களை கைட் பண்றதுக்கு. உங்களுக்கு இங்க ஒரு உள்ள வரும்பொழுது பார்த்தேன், உங்களுக்கு ஏதேனும் ஒரு இஷ்யூஸ் இருந்தா அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ஆசிரியர்கள்ட்ட உங்க பெற்றோர்கள்ட்ட நீங்க தெரிவிங்க அப்படின்னு அழகா எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தில். அதை ஃபுல்லா படிக்க தெரியல எனக்கு. அவங்கள்ட்ட ஒரு பெரிய குறைபாடு என்ன தெரியுமா? பெற்றோர்களிடம் நாம் மனம் விட்டு பேசுவதில்லை. ஆசிரியர்களிடம் இறங்கி வந்து உன்னுடைய மனக்குழப்பத்தை, உனக்குள்ள ப்ராப்ளத்தை நீங்க சொல்றது இல்லை. மனக்குள்ளேயே வச்சு 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 அழுத்திக்கிறதுனாலதான் பிரச்சனை வந்து பெரிய அளவுல வெடிக்கும். அப்பாவை நீங்க ஃப்ரெண்டா நினை. உனக்கு இது எப்ப தெரியும்? நீ அப்பாவாகும் பொழுதுதான் தெரியும். எப்போ படித்த ஒரு கவிதை தான் இப்போ ஞாபகம். ஆசிரியர் நண்பன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை. அப்பாவினுடைய தோளில் உட்கார்ந்து கொண்டு சாமியை பார்த்து கொண்டிருந்த போது அந்த குழந்தைக்கு தெரியவில்லை நாம் சாமி மீது தான் அமர்ந்திருக்கிறோம் என்று. என்ன ஒரு அருமையான தலைக்கு மேல வளர்ந்தா தோழன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்மை. நீ அப்பாட்ட அம்மாட்ட எல்லாத்தையும் நாம பேசலாம். எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளவு படிக்க முடியல, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத நீ பேசலாம். அதே போல எங்கள் ஆசிரியர்களுக்கு பேசலாம். அதனாலதான் அவங்க நான் டீச்சர் ஜெரால் மென்டார்ஸ் சொன்னேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் whatever it may be, எவ்வளவு மோசமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எங்களிடம் வந்து சார் இது மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு, இதை எப்படி சார், இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு நாங்க எல்லாரும் சொல்யூஷன் கொடுக்க ரெடியா இருக்கோம். அதை தாண்டி நீங்க வரணும், வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும். உன்னுடைய முழு கவனமும் படிப்புலயே இருக்கணுமா? இந்த வளரிளம் பருவத்திற்கே உண்டான டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாம இந்த 2 வருடம் படிப்பு. ஏன் அப்பாவும் பாதுகாக்கணும் உன்னை படிப்பு தொந்தரவு பண்றாங்க? நீ பெரிய அறிவாளி ஆயிடணும்னா அது மட்டும் அல்ல, அறிவாளி ஆகணும், நல்ல மதிப்பெண் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும். அதுதான் அப்பா அம்மாவுக்கு ஆசை. என் பையன் டாக்டரா இருக்கான், கனடாவில் இன்ஜினியரா இருக்கான், மாதத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு பெருமை. உன்னை விட அவர்களுக்கு பெருமை. அம்மா தானே குரல் போட ராமரோட கேட்ட தாய் மாதிரி பையன் நிறைய மார்க் வாங்கிட்டான், பெரிய வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷம். நீ ஒன்னும் அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்க போறதில்ல, நீதான் வாழ்க்கை வசந்தமா இருக்க போற. அதனால இந்த +2ல நல்ல மதிப்பெண் பெற்றால் நல்ல கல்லூரிக்கு செல்லலாம். நல்ல கல்லூரிக்கு சென்றால் என்ன சார் லாபம்? 4வது வருடமோ 6வது வருடமோ நீ நல்ல வேலைக்கு போய் மாசம் ஒரு 50,000 சம்பாதிக்கலாம். எனக்கு பெரிய படிப்புல இஷ்டம் இல்லை, நான் பிசினஸ் பண்ணணும், எனக்கு வேறு பல திறமைகள் உண்டு, நல்ல கவிதை எழுதுவேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், சினிமாவில் தான் நடிப்பேன், தாராளமா செய். எப்ப? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டிகிரி. உன்னுடைய படிப்பை முடித்த பிறகு உனக்கு என்ன திறமை இருக்கோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதுல நீங்க பெரிய அளவு வெற்றி கொடியை நாட்டு. இன்றைய ஆனந்தவர்கள்ல நான் ஒரு செய்தி படித்தேன். ஒரு 6 மாணவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், 3 MBA 3 MCA அவ்வளவு படித்த மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறாங்க, கிடைக்கல.
கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஊர்ல இருந்து, அவங்க ஊர் வந்து சுரண்டை அப்படிங்கிற ஒரு ஊர். சுரண்டையில கருப்பட்டி அல்வாங்கிறது ரொம்ப ஃபேமஸ். கல்லூரி நடைபெற்ற ஒரு விழாவில் அவங்க ஒரு ஸ்டால் போடுறாங்க. அந்த ஸ்டாலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. மறுநாள் 3 நாள் நடைபெறக்கூடிய விழாவில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது அந்த ஸ்டால். அப்பதான் அவங்களுக்கு மனசுல தோணுது, நம்ம படித்த படிப்புக்கு வேலை தேடுவதை விட இதையே ஒரு தொழிலாக செய்யலாமே அப்படின்னு முடிவெடுத்து, அவங்க படிச்சிருக்காங்க இல்லையா, MBA MCA ரெண்டுமே படிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொருத்தர் கம்ப்யூட்டர். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆன்லைன்ல இதை விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 80 கோடி. விளையாட்டுல ஆனந்தவரன் எடுத்து படிச்சு பாருங்க. மோரிஸ் தவச்செல்வன் அப்படிங்கிற அந்த பையன் தான் அதை லீட் பண்றான். மெட்ராஸ்லயே எங்களுக்கு 10 பிரான்ச் இருக்கு சார் அப்படிங்கிறான். எங்க டர்ன் ஓவர் 80 கோடி. அப்ப அந்த பிசினஸை திறமையாக செய்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? படிப்பு தேவைப்படுகிறது. அவன் படித்த படிப்பு தான் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, ஆன்லைன்ல எப்படி அதை விற்பனைக்கு கொண்டு போறது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. படிக்காம 8ஆவதோட பிசினஸ்க்கு வந்துட்டா சின்ன இடத்துல ஒரு பெட்டி கடையோட அவன் பிசினஸ் முடிஞ்சு போயிருக்கும். அதனால நீ பிசினஸ் வேணாலும் பண்ணு, அது ஒன்றும் தப்பே கிடையாது. நாங்க வந்து கொடுமையான ஆட்கள், அதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். உங்க கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து சுட்டு கொள்றானே, எனக்கு பாடம் நடத்துற வாத்தியார் முதல்ல வா, அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் வரிசையா வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கிங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. அப்பாவும் அம்மாவும் வாத்தியாரும் எதிரி. வாடா இது என்ன பெரிய படிப்பு, நாளைக்கு வந்து பாத்துக்கலாம், வாடா இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறவன் தான் உனக்கு ரொம்ப உச்ச நண்பனாக தெரியுவான். மதிப்பெண் அதிகமா வாங்கணும்னா என்ன செய்யணும்? டெய்லி டெஸ்ட சின்சியரா எடுத்து 100% சின்சியர். அந்த உழைப்பு நிச்சயம் உன்னை மலை உச்சியில் கொண்டு நிறுத்தும். கல்லூரி ஹாஸ்டலை விட நம்ம ஹாஸ்டல் தரமானதாகவும் உணவு சுவையானதாகவும் இருக்கும். கல்லூரிக்கு போனதற்கு பிறகுதான் நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி நல்லா இருக்குன்னு தெரியும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்கல்ல, சார் வாங்க சார், நீங்க என்ன சார் புளிக்குழம்பா, நம்ம மெஸ் வத்த குழம்பு சூப்பரா இருக்கு சார், வாங்க சார் நம்ம சாப்பிடணும் எங்களாம அழைச்சிட்டு போறோம். ஏன்னா காலேஜில் இருக்க ஐயோ இங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் சார் நம்ம மெஸ் சாப்பாடு தெரியுது அப்படின்னு அவன் சொல்றான். அதனால சாப்பாடு நல்லா தான் இருக்கும், சுவையா இருக்கும், விடுதியும் நல்லா தான் இருக்கும். வீட்டை விட்டு வந்திருக்கிறது சற்று கடினமாக இருக்கும், அப்பா அம்மா ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஆனாலும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் கூட்டை விட்டு நாம வெளியேறித்தான செல்ல வேண்டும். பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், தேர்வு முடிந்த பிறகு பெற்றோர்களை ஒரு நாள் வந்து ஆசிரியர்களை சந்திக்க அழைப்போம். அன்னைக்கு கட்டாயம் அப்பாவோ அம்மாவோ வாங்க, சொந்தக்காரங்களா அனுப்ப வேண்டாம், அவங்களுக்கு அக்கறை இருக்காது. நாம தான் ஆசிரியர் சொன்னதை கேட்கலாம், அவன் வீட்டு பாடம் சரியா செய்ய மாட்டேங்கிறான், எழுத மாட்டேங்கிறான் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. நீங்க கண்டிக்க வசதியா இருக்கும். பாடம் நடத்தி இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. பாடம் நடத்தியது மட்டுமல்ல, உங்கள் தரப்பில் இருந்து கிடைத்த ஒத்துழைப்பு தான் இவ்வளவு மதிப்பெண் பெறுவதற்கு காரணம். மாணவர்கள் அதை சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு படித்து இந்த மதிப்பெண்ணை பெற்று சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த சாதனையை நீங்களும் நிகழ்த்த வேண்டும். அதனால கொஞ்சம் டிசிப்ளினா இருந்து படிப்பை மட்டுமே கவனி. சில பேர் அப்படி ஜாலியா ஓடிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறவங்க வருவான், அவனோட சேர்ந்துடாதீங்க. படிப்பை மட்டுமே அக்கறையா எடுத்துக்கிட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்களோட படிச்சு அவனால நீ ஒரு 10 மார்க் கூட வாங்கணும், அவன் ஒரு 10 மார்க் கூட வாங்கணும். அந்த மாதிரி நண்பர்களை சேர்த்துக் கொண்டு படிக்கணும். படிப்பீங்களா பசங்களா? எஸ் சார், வாழ்த்துக்கள், நன்றி. ஒன்றே செய், நன்றே செய், அவற்றை இன்றே செய் என்ற வார்த்தை முழக்கத்தை வாழ்த்துறையாக வழங்கி சென்ற எம் பள்ளியினுடைய பொருளாளர் திரு எம்ஆர்ஜேசான் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தெரிந்த சிந்தை, தேர்ந்த புலமை, நுண்மான் நுழைகுணம் வாய்த்த மதி, ஆழ்ந்த கருத்து, அசைவிலா உறுதி, உலகம் சுற்றும் வாலிபனாய் காலத்தோடு சேர்ந்து ஓடி களைத்து போகாத மனிதன், இடையராது பயணித்தாலும் இழைத்து போகாத மனிதர்,
முல்லை பூவாக சொற்களை தொடுத்து மலையில் நனைந்த மல்லிகை பூவாக நாம் மணக்க ஒரு மாணிக்கம் நம் பள்ளியின் இயக்குனர் திரு எஸ் ராஜமாணிக்கம் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். Respected principal, respected teachers, respected correspondents, directors, teachers, most respected parents, and my dear beloved students. I welcome you all today. In your life, today is a red letter day. You cannot forget this day. Duly you are going to join, you have already joined in 11th. My dear students, the world is full of competition. You cannot be idle. You have to strive hard. You are not at all living in ordinary world. You will have full competition in all fields. You have to challenge. First of all, you have to challenge your parents. Then you have to challenge your teachers. Then you have to challenge your classmates. What is the challenge of your parents? My dear dad and mummy, you have already admitted me in this school. You are going to spend a lot of money. Don't worry. I challenge you to score more marks what you expect. Then you have to challenge the teachers. Sir, what are all what you are going to give me or assign me? I shall do it at once. This is your second challenge. Third challenge, you have to challenge your classmates. You have secured low marks. Definitely, I will beat you with my good marks. You challenge? Yes. You have to challenge. Then alone you can complete your competition. Here our veteran directors are better in all subjects. Because of the directors alone, the school grew. The teachers hard work and harvested good results. Because of the good results alone, the parents came forward to admit your children in this school. So, in the word itself, Vrindavan B is meant for brilliance. It is the book. You are all not at all ordinary students. Even suppose you may be ordinary, the school will develop you into good brilliance. So, I think you are all lucky girls. Before that, Mr. Rathavkumar said, up to 10, you are all girls or boys. Now, you are joined in 11th. Now you become adolescents or youngsters. You are not at all boys or girls. That means you are age. Now you can analyze what is right, what is wrong. You can easily simply move with your people. Too much of expectation from your society and your parents. Is it not? So you be careful. You have to work hard in all. The world is the world. I already told you full of competition. Wherever you go, you cannot get job. Because such amount of competition is prevailing. If you have good potentiality,
then alone we can come up with the mark. My dear students, the future is in your hand. You believe yourself first, then believe others. If you do not believe yourself, you cannot be in the race. Right? So you have to believe yourself. As I can do anything, whatever it may be. Like that of mind you create, you develop yourself, definitely you can beat in the race. Your parents are expecting too much from you. That's why you will be happy to hear. In such a way, you have to work hard and do it. At last, I want to tell you, whatever it may be, you think and believe. The school is mine. This school is mine. The school is mine. Like that of mind you develop, definitely you will succeed in all. Thank you. ஆங்கில மொழியில் எளிய நடையில் மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் உரையாற்றிய நம் பள்ளியினுடைய இயக்குனர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, உலகம் பிறந்தது எப்போது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் உண்மை பிறந்தது, உழைப்பு பிறந்தது எப்போது என்றால் உங்களை பார்த்த பின்புதான். மான் துள்ளும் வேகம், வான் பெய்யும் கோடை மழை, தன்மான குன்றம், கொள்கை மறவா சிங்கம். தன் அனுபவ அறிவால், அறிவியல் அறிவால் தரையில் கிடந்த மாணவர்களை கூட கீழடியின் பெருமை போல் உயர்த்தியவர். இன்னும் சொல்ல போனால், பனை ஓலை தென்னை ஓலை விசிறியில் குளிர்நீர் தெளித்து நம் மேனியில் விசிறும் போது ஏற்படும் மின்காற்றின் விலை சுகமாக வகுப்பறையில் பாடம் நடத்தும் இயற்பியலின் இயங்காற்றல் நம் பள்ளியினுடைய இயக்குனர் திரு சிஜி சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய மாணவர்கள் எங்களுடைய பள்ளியை மேல்நிலை படிப்பதற்கு 11, 12ஆம் வகுப்பு படிப்பதற்கு 2ஆம் பள்ளியை தேர்ந்தெடுத்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதலாவதாக என்னுடைய நன்றியையும் வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே நிறைய கனவுகளோட கவனித்து வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன ஆகணும், டாக்டர் ஆகணும், இதாகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், லாயர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய இலக்குகளோடு இங்கே வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு இலக்கும் சரிங்க, எந்த ஒரு இலட்சியம் அடையக்கூடியது ஒரே சீராக தொடக்கத்திலிருந்து நம்ம 10th கடைசி 3 மாதம் படிச்சு நம்மளால நல்ல மதிப்பு 400 மேல வாங்கிட்டோம், 450 மேல வாங்கிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி இங்க முடியாது. ஒன்னே ஒன்றாதான் உங்களுக்கு தெரியும். 10th நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்துருக்கீங்க. கடைசி 3-4 மாதங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டா ஒரு 400-450 மார்க் வாங்குறது வந்து சுலபமானது. ஆனா 11ஆம் 12ஆவது அந்த மாதிரி அல்ல, அதை விட எளிதானது அப்படின்னு சொல்லலாம். எப்ப ஒரே சீராக என்னைக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலிருந்து ஒரே சீரா படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க கட்டாயம் இது மிக எளிதானது, கடினம். அதனால 11ஆம் பாடத்தை தரவா படித்தாதான் 12ஆம் பாடத்தை ஒன்னால புரிந்து கொள்ளவே முடியும். அதனால 11ஆம் பாடத்தையும் நல்லா படிக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். அதோட இல்லாம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட்டா இருந்தாலும் சரிங்க, ஜெயியா இருந்தாலும் சரிங்க, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் 11th 12th 2 பாடத்திலையும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்ப 11ஆம் பாடத்தை தரவா படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால அதையும் கொஞ்சம் தொடக்கத்திலிருந்து ஒரே சீரா படிச்சிருங்க. கடினம் நினைச்சா எல்லாம் கடினம் தான், எளிது நினைச்சா எல்லாம் எளிதுதான். நமக்கு ஒரு இலக்கு வச்சிருக்கோம், அந்த இலக்கு அடையினா கட்டாயம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த சமயம் வாய்ந்த ஒரு ஆசிரியர் குழு இருக்கு. அதுதான் எங்க பள்ளியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆசிரியர்கள் தான் எங்களுடைய பலம். அடுத்த பலம் நீங்க, ஏன்னா உங்களுடைய உழைப்பு. தீயவை தீய பயத்தால் தீயவை தீயும் மஞ்சப்படும். தவறான பக்கம் என்னைக்குமே யோசிக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கை அது உயரணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான். கல்வியை பத்தி மட்டும் யோசிக்க பாருங்க. அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்க பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 12ஆம் எழுதி முடிச்சு வெளில வராங்க, மார்க் குறைஞ்சிருக்கு, ஏன்பா மார்க் குறைஞ்சிருக்கு நாங்க கேட்கிறோம். சார் நான் படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்துருக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம் சார், அதெல்லாம் படிக்கிறா கட்டாயம் நல்ல மதிப்பு நான் எடுத்துருப்பேன் அப்படின்னு அப்ப சொல்றோம். இப்ப கையில மதிப்பெண் பெட்டியில வச்சிருக்கு,
ஆனா அந்த தொடக்கத்திலேருந்து நம்ம உழைச்சிருந்தா, அவன் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா, அவன் நினைச்ச மதிப்பெண் அந்த மதிப்பெண் படியில வர வச்சிருந்திருக்கா. எனவே தொடக்கத்திலேருந்து வருங்க, உங்களுடைய எதிர்காலம் என்பது உங்க கையில தான் இருக்கு. அதனால அதற்கான முயற்சிகளை கொஞ்சம் எடுத்துங்க. தொடக்கத்திலேருந்து கொஞ்சம் படிக்க பாருங்க. பெற்றோர்கள் நிறைய பேர் வந்துருக்கீங்க, கட்டாயம் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலன் மனநலன் ரெண்டுலையுமே நீங்க அக்கறை செலுத்தக்கூடியவா. அவங்க கண்காணி இந்த 2 ஆண்டுகளும் அவர்களை உங்களுடைய கண்காணிப்பு வச்சுங்க. நல்ல அக்கறையோட தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அவங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொன்ன உடல் நல வாரியாகவும் மன ரீதியாகவும் அந்த மாணவர்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்க பாருங்க. எந்த மாணவர்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க படிக்கிறாங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணவே வேணாம். நீங்க மோட்டிவேட் மட்டும் பண்ணுங்க. உங்க குழந்தைகளை நீங்க ஒன்னால முடியும், ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படி நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. கட்டாயம் அவங்க சாதித்து காட்டுவாங்க. அதை கட்டாயம் பெற்றோம் கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகளை தட்டி கொடுத்து படிக்க வைக்க பாருங்க. முயல் ஜெயிக்குமா ஆமை ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவோம். எது ஜெயிக்கும்? முயலாமை தான் தோற்கும். முயற்சியுடைய கட்டாயம் நம்மளை ஜெயிக்க வைக்கும். கட்டாயம் நீங்க எல்லாரும் ஜெயிக்க முடியாதுதான். முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தொடக்கத்தில் ஒரே சீரான உழைக்கலாம். நம்ம மீன் கட்டாயம் உங்களால ஜெயிக்க முடியும். யூ கேன் டு இட். ஆல் தேங்க்ஸ். பள்ளி இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும், திருவிழாவை காண குழந்தையின் கண்கள் வேண்டும், காவிரியை காண கரிகாலனின் கண்கள் வேண்டும், அப்பரை காண அப்பூதியடிகளின் கண்கள் வேண்டும். ஆனால் கம்பன் காவியத்தில் வரும் ராமனை காண எம் விருந்தாவன் மேல்நிலை பள்ளியின் இயக்குனர் திரு எம் ராமையா சார் அவர்களை கண்டால் போதும். உன்னிடம் உள்ள அன்பால் இரக்கத்தால் அரவணைப்பால் கல்லாய் கிடக்கும் கல்லா மாணவனை கூட நீர் போதிக்கும் கணிதத்தால் பல்வேறு காலம் செல்லக்கூடிய வாழ்வை பெறுவான். நீர் போதிக்கும் கணிதம் என்பது கல்லணையின் மதகுகளிடையே நீர் திறந்தால் காவிரி செழிக்கும். நீர் வகுப்பறையில் இருக்கும் மாணவர்களின் மனதை திறந்தால் நீர் போதித்த கணிதம்தான் நிறைந்திருக்கும். கணினியில் நீர் போதிக்கும் கணிதத்தால் கையேந்தும். அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான கணித மேதையை வாழ்த்துறை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கிறோம். மேலும் ஒரு தகவல், இன்னும் நீர் போதிக்கும் கணிதத்திற்கு சுவையை கூட்டுகிறேன். காவிரியில் மீன் பிடித்து அவற்றை மண் சட்டியில் குழம்பு வைத்து, இன்னும் சொல்ல போனால் அம்மியில் மிளகாவையும் மல்லியையும் அரைத்து குழம்பு வைத்து 2 நாள் கழித்து சூடு பண்ணி சாப்பிடுகிற போது ஏற்படுகிற சுவை இருக்கிறதே, அந்த சுவைதான் நீர் போதிக்கும் கணித சுவை. ஆம், எம் பள்ளியின் இயக்குனர் கணிதத்துறை தலைவர் அவர்களை இங்கே வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இனிய காலை வணக்கம். இங்க மேடையில் வீட்டிற்கும் சார்ந்தவர்களுக்கும் தம் பிள்ளைகளோடு வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் நிர்வாக ஆசிரியர் நண்பர்களுக்கும் பள்ளியில் பணியாற்றுகின்ற பணியாளர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். இதுக்கு போடப்பட்ட உரம் எவ்வளவு என்று நினைத்து பார்த்தா மலைப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் முடிந்து 20வது ஆண்டு நம்ம கையெழுத்து வைக்கிறோம். இந்த 19 ஆண்டையும் நினைச்சு பார்த்தோம்னா இமயமலை ஏறி வந்த மாதிரி இருக்கு. பள்ளியை சுற்றி பாருங்க, ஏதோ காலேஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போய் ஓடி அந்த மாதிரி இருக்கும். எல்லா வசதியும் இருக்கு, எப்படி வேணாலும் படிக்கலாம். அதனால ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் இப்ப நமக்கு தேவை. இந்த பள்ளியூர்ல நாம எவ்வளவு கல்வி அள்ளிட்டு போகணுமோ அள்ளிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் தான் இருக்கணும். மாணவர் மத்தியில பண்பாட்டோட கூடிய கல்வி, தாய்நாட்டு பற்று இருக்கணும், மொழி பற்று இருக்கணும், அப்பா அம்மா மேல பற்று இருக்கணும், 3வது ஆசிரியர் மேல பற்று இருக்கணும். ஆசிரியர் நினைத்தால் நீங்க எங்க வேணாலும் போயிடலாம். பெற்றோர் தான் பெற்றோர் இல்லை, ஆசிரியரும் உங்களுடைய பெற்றோர் தான். ஆசிரியருக்கு நீங்க எந்த காலத்துக்கும் நன்றி செலுத்தலாம். என்னுடைய ஆசிரியருக்கு நான் நன்றி செலுத்திட்டு இருக்கேன். உயிரோட இருக்கவங்களுக்கு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறாங்க, ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிறாங்க,
தாசில்தார் ஆகிறாங்க, ஆர்டிஓ ஆகிறாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் உங்க ஆசிரியர்கிட்ட கேளுங்க, நம்ம பிரின்சிபால் ஹெச்எம் கேளுங்க, இதுக்கெல்லாம் என்ன சார் பண்றது? அதனால வந்து நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. கஷ்டம் நினைச்சா அது கஷ்டம் தான். பாசிட்டிவ் திங்கிங் வேணும் நமக்கு. நான் சாதிக்க பிறந்தவள், நான் சாதிக்க பிறந்தவன், என்னால் முடியும், என்னால் முடியாட்டி யாராலே முடியாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் மனசுல ஏற்றணும். அதுக்கு பக்கபலமா பேரண்ட்ஸ் வச்சுக்கணும், ஆசிரியர் வச்சுக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். ஒரு நல்ல பொசிஷன் போக வரைக்கும் நம்மளுடைய முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நல்லா படிக்கக்கூடியவங்க, நிறைய சாதிச்சிருக்கீங்க. அதனால இந்த பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும், உழைக்காத மாணவர்களை இந்த உலகம் ஒதுக்கிவிடும். ஆகவே மாணவர்களாகி நீங்கள் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். படித்தால் மட்டும் போதாது, படித்து பட்டம் பெற்று பதவியை பெறுகிற போது நமக்கு கிடைப்பது பணத்தொகை. பணத்தொகை மட்டும் பத்தாது, பண்பு தொகையும் நம்மிடத்திலே வளர வேண்டும் என்று வாழ்த்துறையாக சொல்லி சென்ற நம் பள்ளியினுடைய இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக காட்சிக்கு எளியர், கடிச்சொல் அற்றவர், மாணவர்களிடத்திலே எளிதாக பழகக்கூடிய அணுகக்கூடிய ஆற்றல் படைத்தவர், சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வர் திரு வரராஜன் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். Praise the Lord. In this very pleasant and happiest occasion, the bicentennial year of this well-esteemed institution, you students are going to begin your noble education here with the help and patronage of very excellent, enormous, energetic directors specialized in different subjects. Thank you, sir, for giving me this opportunity to say a few words on behalf of the CBSE school. First, on behalf of the CBSE sections, our best wishes for all the children to begin their studies in higher secondary courses in this day onwards. Wish you all the best. God will shower more blessings. Respected correspondent, secretary, treasurer, and directors, headmaster, additional headmistress, assistant headmasters, assistant headmistress, the teachers from different faculties, Department of Tamil, English, Mathematics, Physics, Chemistry, Botany, Zoology, Computer Science, Commerce, and Physical Education. Thank you, sir, you all behind me. The success of each and every citizen of our country, they are our children. They have more dreams. As per the instructions and direction of Dr. Abdul Kalam, each and every one of our young citizens have very biggest dreams. I hear the voice from your headmaster. He said about your uniformity. The first day itself, the students make their presence in full uniform. It reveals, it shows that the expectation of the parent, a child must behave in a disciplined manner because the society must accept all children, even தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தரும், பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு என்று உங்களுடைய தாய் தந்தையர்கள் அகம் வகிக்கின்றார்களோ அன்று நீங்கள் இந்த உலகத்தின் பிறவி இடத்தில் பயன் கிடைக்கின்றீர்கள். You must make the happiness of your parents and teachers. They are 100% responsible for them. They feel very happy. Such a happiness, no value, my dear children.
Each and every one of our directors emphasize here, you must obey the parents and teachers. Accept the parents and teachers. Everything you should discuss with your parents and teachers freely, because they are our two eyes. You hold the hands of the parents and the teachers by two hands. They direct you. Very instantly accept you and make you guidance, because they are very responsible. So that the discipline is very important. Correspondence strongly recommended. Because this is the duty of the management. They put both the sides very excellently. They should have good teachers and good students to develop the institution. கொடுப்பதும் தொய்ப்பதும் இல்லாத அடக்கிய கோடி இருப்பினும் இந்த இயக்குநர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்களே நமக்காக உழைக்க வேண்டும், இந்த நிறுவனத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அவர்களிடம் பொருள் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. பொருளையும் செலவு செய்கின்றார்கள், அறிவையும் பயன்படுத்துகின்றார்கள். கொடுப்பதும் தொய்ப்பதும் இல்லாத அடக்கிய கோடி இருக்கின்றது. ஒரு பொருளை பயன்படுத்தாத, அறிவை பயன்படுத்தாத இருக்கின்றது, அடுக்கடுக்காக இருந்தாலும் பயனில்லை என்கிறது பொருள். ஆகவே அன்பு குழந்தைகளே, மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, இந்த இயக்குநர்களுக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்கள். ஏனென்றால் ஒரு ஊரில் நிறைய அறிவாளிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு புத்திசாலி இருக்க வேண்டும். இந்த ஊரிலே பட்டுக்கோட்டையில் அதிக அறிவாளிகள் இருக்கலாம், ஆனால் நம்மிடம் 10 புத்திசாலிகள் இருக்கின்றார்கள். ஆகவேதான் நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை, இந்த இடத்திலே இந்த பள்ளிக்கூடத்தை வைத்தால் என்ன, அந்த சிந்தனை எந்த ஒரு பெருமகனாருக்கு தோன்றியதோ அவர் கடவுளுக்கு தரலாம். எடுத்தறிவித்தவன் இறைவனாம். எடுத்தறிவித்தவன் இந்த இடத்திலே பெருந்தாவும் என்ற பள்ளியை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒருவருக்கு உதித்ததல்லவா, அவர் மிகப்பெரிய மனிதர். He has given by the God, then only they establish this institution. We grant them. That's why we all parents and teachers sit together and maintain it. See, when hear the voice from Mr. S.R. sir, you see, உலகம் சுற்றும் வாலிபன் என்று சொன்னார்கள். He put up a word of competency. Competency quality is very, very important. Whatever you have, you can learn a lot of things. Recently, NEET examination result published, you know. We think about the competence quality. The students who are having the competence quality will become best one. So that your students acquire more knowledge and wisdom. But you need competence. அவையத்து முந்தி இருக்கு. You see the results of the students who got first mark in +2, who got first, second, third mark in, was scored marks central in mathematics. Your mathematics specialist emphasize that you understand and study. கணித ஸ்பெஷலிஸ்ட் ஐயா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, புரிந்து படியுங்கள். நல்லா படிச்சுங்க, என்ன பண்ணுங்க, புரிந்து படியுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி த சப்ஜெக்ட்ஸ். யூ ரியலைஸ் அண்ட் டூ இட். இந்த கெமிஸ்ட்ரி சார் சொல்லும்போது என்னங்க, பெற்றோர்கள் ஆசிரியர் கீழ்ப்படியுங்கள். பெற்றோர் ஆசிரியர் கீழ்ப்படியுங்கள். யூ மஸ்ட் அக்செப்ட், ஃபாலோ. இந்த பிசிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சார் அவங்க என்ன சொல்றாங்க, யூ நீட் பாசிட்டிவ் மைண்ட், யூ நீட் பாசிட்டிவ் அப்ரோச், யூ திங்க் ஆல்வேஸ் பாசிட்டிவ்லி. That everyone. You have good supporting teachers, specialists in this institution. That's why it stands first institution in Tanjavur district. You see, this is the best institution in Tanjavur district, not only in Tanjavur district, in Tamil Nadu, because it has everything. It has all facilities. It has all coaching facilities. They are lifting you towards success and progress. So, in this occasion, by celebrating the destiny year of this Vrindavan institution, on behalf of myself, all staff and students, parents, well-wishers of our CBSE section, my best wishes for everything. Praise the Lord. God bless you. Wish you all the best. God.
மேடையில் வீற்றிருக்கிற எம் பள்ளியினுடைய இயக்குநர்கள், தாளாளர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோரை புத்திசாலிகள் என்று சார் உரையாற்றுகிற போது சொன்னார்கள். அவற்றையும் விட மேலானவர்கள் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், எங்களின் பசித்திருக்கும் ஆண் தாய்கள் என்று சொன்னேன். இதைவிட மேலாக அவர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் கண்ணதாசன் சொல்லுகிற போது சொல்லுவார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று. நமக்கெல்லாம் கல்வியையும் கற்றுக் கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் கடவுளர்கள் தான். ஆகவே அவர்களை மீண்டும் ஒருமுறை இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி செலுத்துவார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி நன்றியுரை. பள்ளி பணி, துறைப்பணி எப்படியா இருந்தாலும் தலைமை ஆசிரியர் அழைக்கின்ற அழைப்புக்கு ஓடோடி வந்து பணியாற்றக்கூடிய இவருடைய உற்சாகத்தை பற்றி, ஊக்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மழை மேகம் நின்றவுடன் மரங்களிலே அமர்ந்திருக்கிற பறவைகள் தன்னுடைய சிறகுகளை சிலிர்த்து விரித்து உற்சாகம் பீரிட பறக்கும் போது ஏற்படுகிற சங்கீதம் இருக்கிறது. அந்த சங்கீதத்தை போல, உற்சாகத்தை போல ஊக்கத்தோடு பணியாற்றக்கூடிய எம் பள்ளியினுடைய முதுகலை தமிழ் துறையின் பைந்தமிழ் பாவரசி நாவரசி உதவி தலைமை ஆசிரியை திருமதி எஸ் ஸ்ரீபிரியா அவர்களை நன்றியுரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். தொடக்க விழா மற்றும் 2025-26 ஆறாம் கல்வியாண்டிற்கான பள்ளி செயல்திட்ட குறிப்பேட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஒரு சிறிய கவிதை மூலமாக என்னுடைய நன்றிகளை தொடரலாம் என்று இருக்கிறேன். மாணவ செல்வங்களை, உழைப்பு ஒன்றே உங்களை உயர்த்திடும் ஏணிகள். உழைப்பு ஒன்றே உங்களை உயர்த்திடும் ஏணிகள். நம்மால் எது முடியும் என்று ஐயுறும் வரை துரும்பை கூட தூக்க முடியாது. ஏன் முடியாது என்று நினைத்து விட்டால் சாதிக்க முடியாதது எதுவுமே இருக்காது. நம்மால் எது முடியும் என்று வயோதிக காந்தியும், வறுமையில் வாடிய பாரதியும், செக்கெழுத்த செம்மனும், இன்னும் எண்ணற்ற தலைவர்களும் எண்ணி இருந்தால் நாம் இன்னும் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் அடிமையாய்த்தான் இருந்திருப்போம். செடி அசைந்தால்தான் தென்றல் உருவாகும், மலர் மலர்ந்தால்தான் நறுமணம் உருவாகும், மனம் நினைத்தால்தான் சாதனை உருவாகும். மாணவ செல்வங்களை, வலிமையோடு இருங்கள், வருங்காலம் வளமாகும். துணிவோடு இருங்கள், துயரங்கள் தொலைந்து போகும். கனிவோடு இருங்கள், கவலைகள் மறைந்து போகும். உண்மையோடு இருங்கள், உலகம் உங்கள் கைவசமாகும். மாணவ செல்வங்களே, கோபத்தை அன்பாலும், தீயதை நல்லதாலும், பொய்யை மெய்யாலும், பேராசையை கொடையாலும், சோர்வினை சுறுசுறுப்பாலும், வறுமையை உழைப்பாலும் வென்றிட பழகுங்கள். அரைத்த சந்தனம்தான் மனத்தை தருகிறது, வெந்த மூங்கில்தான் புல்லாங்குழல் ஆகிறது, சுட்ட தங்கம் தான் நகையாய் விளைகிறது, பட்ட உள்ளம்தான் பக்குவம் அடைகிறது. கண்கள் இருந்து என்ன பயன், அதில் இரக்கம் இல்லை என்றால்? செவிகள் இருந்து என்ன பயன், அதில் ஆன்றோரின் அமுத மொழிகளை கேட்கவில்லை என்றால்? உடல் இருந்து என்ன பயன், நன்கு உழைக்கவில்லை என்றால்? உழைப்பதன் மூலமே ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தற்றும் தலைமுறை என்று வாழ்த்தி எனது நன்றியுரையை தொடங்குகின்றேன். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய 11ஆம் வகுப்பு தொடக்க விழா மற்றும் 2025-26 கல்வியாண்டிற்கான பள்ளி செயல்திட்ட குறிப்பேட்டு வெளியீட்டு விழா. எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேற்றுமையை களைந்து என்றும் ஒரே குடும்பமாய் நம்மை வழிநடத்தி வருகின்றவரும் வரவேற்புரை நல்கியவரும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அக்பர் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிமை, நேர்மை, உண்மை இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, நீங்கள் வாழ்ந்து காட்டுகின்ற வாழ்க்கை நெறிகள். உள்ளத்தால் உயர்ந்து, ஊக்கத்தால் நிறைந்து, தன்னலமின்றி தனித்துவம் மிக்கவராய் திகழ்பவர். சாதனை படைப்பவருக்கும், வெற்றி பெற்றவருக்கும், சாதிக்க துடிப்போருக்கும் களம் அமைத்து கொடுப்பவர். எத்தனை எத்தனை அன்பு, அரவணைப்பு, ஆலோசனைகள், அறிவுரைகள்
எம் பள்ளி மாணவர்களின் வாழ்வு நலம் பெற அயராது உழைக்கக்கூடியவர். பள்ளி வரலாற்றில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தியவர். ஆம், இத்தனை சிறப்புக்கும் உரியவர் தான் எம் பள்ளி தாளாளர். சிறப்புரையாற்றிய எம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு, மோகன் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் வெற்றி எனும் வேட்கையை மாணவருக்குள் விதைப்பவர். விட்டு கொடுப்பதை விட தட்டி கொடுப்பதில் தான் பெருமை என்று உணர்ந்து செயலாற்றுபவர். எடுப்பான உடை, மிடுக்கான நடை, அன்பான பார்வை, கனிவான பேச்சு இவற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர். வெள்ளத்தனைய மனநீட்டர் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்ற குரலுக்கு ஏற்றாற்போல் உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் வெற்றியடைய முடியும் என்பதை நன்கு உணர்ந்தவர். வேதியியல் படித்ததாலோ என்னவோ மாணவர் மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களை அகற்றி பல மாற்றங்களை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தவர். இவ்விழாவில் முன்னிலை வகித்தவரும் வேதியியல் துறை இயக்குநருமான MRK சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை, இன்னாண்டும் நன்குடைய கட்டே தெளிவு என்ற வள்ளுவரின் சொற்களை செயலாக மாற்றியவர். அன்னை மொழியும் அந்நிய மொழியும் இரு கண்களாக கொண்டு திகழ்பவர். ஆம், இத்தனை சிறப்புமிக்க என் பள்ளியின் இயக்குனரான SR சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னேற்பவை என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தன் நுட்பமான நுண்ணறிவால் மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர் இவரே. இவரது திறமையின் முன்னால் கடல்களையும் மின்காந்த அலையாக மாறும். இவரது உழைப்பின் முன்னால் துகள்களும் அணுவாக மாறும். இத்தனை சிறப்புமிக்க என் பள்ளியின் இயற்பியல் துறை இயக்குனர் CG சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கு சொந்தக்காரர். விடா முயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுபவர். கணித பாடத்தில் சதம் எடுக்க நன்கு உழைக்கக்கூடியவர். இவரது உழைப்பின் முன்னால் பகா என்னும் பகுபடும். இவரது திறமையின் முன்னால் முடிவுரா என்னும் முடிவுறும். இத்தனை சிறப்புக்கும் உரிய எம் பள்ளியின் கணிதத்துறை இயக்குனர் MR சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்ன சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் கனவை நம் மண்ணில் நனவாக்கி கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தாளாளர், செயலாளர், பொருளாளர், இயக்குனர் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்ற குரலுக்கேற்ப சான்றோன் ஆக்குவதற்காக எம் பள்ளியை தேர்ந்தெடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லோரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. இத்தனை சிறப்புக்கும் உரிய CBSE பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இக்குறளுக்கு சொந்தக்காரர். ஆம், எம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் செல்வேந்திரன் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி மட்டுமல்ல, அறிவூட்டும் பணி, ஆத்மார்த்தமான பணி. அத்தகைய பணியினை நேர்மை, விடாமுயற்சி, தொழிற்பட்டு கொண்டு பணியாற்றி வரும் என் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொலல்வல்லன், சோர்விலன், அஞ்சான், அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிது என்ற குரலுக்கு ஏற்ப சொல்லின் செல்வனாக திகழ்பவர். இவ்விழாவில் நிகழ்ச்சியை மிக அழகாக கோர்வையாக பேசிய தமிழ்துறையின் தலைவர் சி. தன்ராஜ் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பணிவுடையான்
அணியான் இன்சொல்லாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிறர் என்ற குறளுக்கு ஏற்ப வணக்கமுடைய, பணிவுடைய, இன்சொல்லுடைய மாணவ செல்வங்களே, சாதிக்க துடிக்க காத்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறக்க அயராது உழைத்த ஆயம்மா, உடற்கல்வி ஆசிரியர்கள், ஒளி அமைப்பாளர்கள், கிளீனர்கள் என இந்த விழாவிற்கு ஒவ்வொருவரும் உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக குறிஞ்சி மலர்கள் 99 மலர்களால் உங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகின்றேன். காந்தல், லாம்பல், அடிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கொடவேரி, தேமா, மணிச்சிகை, குந்தூர், கூவிலம், எருளம், சுள்ளி, கூவிரம், மடவனம், வாகை, குடசம், எருவை, செருவிலை, கருவிலம், பைனி, வாணி, குரவம், பசுபடி, பகுளம், காயா, ஆவிரை, வேரல், சூரல், சிறுபுடை, குறுநறுங்கண்ணி, குறுகிலை, மருதம், கோங்கம், கோகம், திலகு, பாதிரி, செருந்தி, அதிரல், செண்பகம், கரந்தை, குளவி, மாமரம், தில்லை, பாலை, முல்லை, கஞ்சம், புள்ளை, பிடவம், செங்கற்காலி, வள்ளி, வாழை, நெய்தல், தாளை, தலவம், தாமரை, ஞாழல், மவ்வல், பொகுடி, சேடல், செம்பல், சிறு செங்குழலி, கோடல், கைதை, வடை, காஞ்சி, கருங்குவளை, பாங்கர், மரபம், தனக்கம், இங்கை, இலவம், கொன்றை, அடும்பு, ஆத்தி, அவரை, பகன்றை, பலாசம், பிண்டி, வஞ்சி, புத்திகம், சிந்துவாரம், தும்பை, துளாய், தோன்றி, நந்தி, நரவம், புன்னாகம், பாரம், பீரம், குருக்கத்தி, ஆரம், கால்வை, புன்னை, நரந்தம், நாகப்பூர், நல்லிருந்தாரி, குருந்தம், வேங்கை, குழகு ஆகிய குறிஞ்சி மலர்கள் 99 மலர்களால் நிகழ்ச்சிகளால் வரவேற்று மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றிகளை இடைவெளிகள். நன்றி, வணக்கம். विनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल